பீடாட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் ஷாலினி. ஸோ ரொம்ப நாளாக நான் வீடியோ பண்ணது எல்லாரும் வந்து கொஞ்சம் காண்டாக இருப்பீங்க எனக்கு தெரியும். ஸோ தயவு செஞ்சு உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் ரீசெண்டாக ஒரு ஷார்ட் ஃபில்ம் பார்த்தேன். ரீசெண்டாக இல்லை, நேற்று தான் வந்து பார்த்தேன். ஸோ அந்த ஷார்ட் ஃபில்மை பற்றி என்னோட தாட்ஸை வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ. அண்ட் இது என்ன ரிவ்யூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஒரு குட்டி ரிவ்யூ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஷார்ட் ஃபில்மோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பன் வரான் தரிசனம் ஒன்று. இதுதான் வந்து இந்த ஷார்ட் ஃபில்மோட பேரு. நீங்க டைட்டில் கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரை பத்தின ஒரு ஸ்டாரி இது அப்படின்னு. சோ கருப்பனுக்கும் அவருக்கு எதிராக இருக்கிற ஒரு தீய சக்திக்கும் உள்ள ஒரு ஸ்டாரி தான் இது. இதுல மெயின் கேரக்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்கள சுத்தி நடக்கிற அந்த ஸ்ட்ரேஞ்சான சில சிச்சுவேஷன்ஸ், அவங்களோட எமோஷன் அண்ட் அட் த சேம் டைம் அவங்களோட டிவோஷன், இதெல்லாம் சுத்தி தான் வந்து இந்த கதை வந்து நடக்குது. சோ இது எந்த இடத்துல வந்து இந்த கதை நடக்குதுன்னா, கருப்பன் மலைக்காடு அப்படின்ற ஒரு எஸ்டேட்ல தான் இந்த ஸ்டாரி வந்து நடந்துட்டு இருக்கு. இது அப்படியே வந்து ஒரு மாதிரியா இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து எக்ஸைட்மெண்டா இருக்கும். என்ன நடக்க போகுது அடுத்து. கிட்டத்தட்ட ஒரு 12 நிமிஷம் 40 செகண்ட் கிட்ட வந்து இந்த கதை வந்து போய்கிட்டு இருக்கு, பார்ட் 1. ஸோ எனக்கே வந்து என்னதான் நடக்கும், என்னதான் நான் பார்க்க ஆரம்பிச்சதும் தெரியல, கதை முடிஞ்சதுமே தெரியல, டக்குன்னு ஆரம்பிச்சு டக்குன்னு முடிஞ்சிட்ட மாதிரி இருக்கு. ஸோ அதனாலதான் என்னமோ அவங்க வந்து பார்ட் தரிசனம் ஒன்றுன்னு பேர் வச்சிருக்காங்க போல. மேபி செகண்ட் பார்ட்லாம் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க கதை வந்து முழுசா இன்னும் முடியல. பார்ட் 1 தான் இது. ஸோ பார்ட் 2 கண்டிப்பா வர நினைக்கிறேன். நான் ரொம்பவே எக்ஸைட்மெண்டா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், நான் வந்து இந்த ஷார்ட் ஃபில்மோட ஸ்டாரியை வந்து மேலோட்டமா உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஷார்ட் ஃபில்ம்ல நோட் பண்ண சில பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட சொல்ல போறேன். அண்ட் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா, இவங்களோட கேமரா ஒர்க் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. என்னதான் ஷார்ட் ஃபில்மா இருந்தாலும் அவங்க விஷுவல் பண்ணிருக்கிற விதம் வந்து ரொம்பவுமே நேச்சுரலா இருந்துச்சு அண்ட் ஆல்சோ நீட்டா இருந்துச்சு. செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க லொகேஷன் சாய்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்னொரு விஷயம், அவங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பின்னாடி அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிஸ்டீரியஸ் அட் த சேம் டைம் சஸ்பென்ஸான ஒரு ஃபீல் நமக்கே கொடுக்கும் பார்க்கும்போது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெயினான விஷயம் என்ன தெரியுங்களா, இதில் அவங்க நடிக்க வச்சிருக்கிற அந்த ஆக்டர்ஸ் இருக்காங்க தெரியுங்களா, அவங்க ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. இப்போதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க ஃபேஸ் எல்லாமே வந்து ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறேன். பட் என்னதான் வந்து அவங்க ஆன் ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தாலும் அவங்க ஆக்டிங் எல்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. ஸோ இந்த விஷயத்துல நான் வந்து நிஜமாவே சொல்வேன், அந்த டைரக்டர் நிஜமாவே ஒரு நல்ல ஒர்க் தான் வந்து பண்ணிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்ன ஆட் பண்ணிருக்கேன்னா, இவங்க வந்து இப்ப ப்ரோமோ மாதிரி பின்னாடி அடுத்து என்ன நடக்கும் அந்த மாதிரி சொல்லி ஏதாவது போட்டிருந்தா இன்னும் அடுத்த ஒரு பார்ட்டுக்கு வந்து நம்ம வந்து வெயிட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். ஏன்னா என்ன மாதிரி ஒரு பர்சன்லாம் வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு விஷயத்தை இப்ப நம்ம ஒரு சீரியலே பாக்குறோம் வைக்கல, நமக்கு அடுத்து என்ன நடக்கும், ஐயோ முடிச்சுட்டாங்களே இந்த கருத்துல அந்த மாதிரிதான் இருந்துச்சு, என்ன இவங்க இப்படி முடிச்சுட்டாங்க அடுத்து என்ன நடக்கும்னு போட்டிருக்கலாம்ல அப்படின்னு. மேபி தட்ஸ் வை they called it as தரிசனம் 1. மேபி தரிசனம் 2, 3 அந்த மாதிரி வரலாம். ஸோ கண்டிப்பா வந்து அந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணது மாதிரி கீழே வந்து கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே, ஸோ ஓவராலா கருப்பன் வரான் தரிசனம் 1 வந்து குட் ஐட்டம் கைஸ். ஓகேவா, ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் தி க்ரூ மெம்பர்ஸ். ஸோ கண்டிப்பா நீங்களும் போய் நான் உங்களுக்கு அந்த ஷார்ட் ஃபில்மோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பா போய் பாருங்க. பார்த்து நம்மளோட கலைஞர்களுக்குமே வந்து சப்போர்ட் பண்ணியே ஆகணும். நம்ம யாருக்கும் நம்ம சப்போர்ட் பண்றோம், நம்மளோட உள்நாட்டு கலைஞர்கள், அதுவும் புதுசா ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லி வரவங்களுக்கு கண்டிப்பா நம்ம வந்து என்கரேஜ் பண்ணியே ஆகணும். ஸோ நீங்களும் போய் பாருங்க. அவங்களுக்குமே அவங்க சேனல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த ஷார்ட் ஃபில்மை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத நம்ம சேனல் கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அண்ட் நீங்க தயவு செஞ்சு நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் லைட்டா தட்டி விட்டு போயிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் எல்லாம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு வரும். ஓகேவா, பாய்.